வற்ற கருணை திருநோக்கும் நின் முகமண்டலமும் சற்றே முகிழ்த்த குறுமுரலும் தர மார்பழகும் பொற்றாலும் சென்முத்திரையும் நெஞ்சூடு பொறித்து வைப்பாய் செற்றார்புறம் செற்றதேவே பஞ்சாக்கிர தேசிகனே. சைவ சித்தாந்தம் பொருள்கள் அனைத்தையுமே பதி, பசு, பாசம் என்ற 3 அனாதி பொருள்களில் அடக்கி கூறும். மெய்கண்ட சாத்திரங்கள் அனைத்தும் இந்த முப்பொருள்களின் இயல்பை எடுத்து கூற வந்தாலும் அவற்றின் வைப்பு முறைகளால் வேறுபடுகின்றன. மெய்கண்டார் சிவஞான போதத்தில் பதி பாசம் பசு என்று எடுத்து பசு பாசம் பதி என முடித்தார். அருணந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியாரில் மெய்கண்டாரையே பின்பற்றுகிறார். உமாபதி சிவாச்சாரியார் சிவப்பிரகாசம் திருவருட்பயன் என்னும் 2 நூல்களிலும் பசு பதி பாசம் என்ற முறையில் அவற்றின் இயல்புகளை எடுத்து கூறுகிறார். திருவதிகை மணவாசங்கடந்தார் உண்மை விளக்கம் நூலில் பாசம் பசு பதி என்று அவற்றின் இயல்புகளை கூறுகிறார். பொருள்களின் இயல்பு நமக்கு தெரிந்த பொருள்களை வைத்து தெரியாத பொருள்களை விளக்குவதே சிறப்பாகும். மெய்கண்டாரும் முதலில் பதியினுடைய இருப்பை எடுத்து கூற வந்தாலும் நமக்கு தெரிந்த பொருளான உலகப் பொருள்களை வைத்தே நமக்கு தெரியாத பதியின் இருப்பை நிறுவுகிறார். எனவே நாமும் திருவதிகை மணவாசங்கடந்தாரின் முறையையே கையாளுகிறோம். பாசம் என்ற சொல்லுக்கு கட்டுவது என்பது பொருள். தமிழில் கயிறு என்று உள்ள சொல்லிற்கு நேரடியான சொல்லாகவே வடமொழியில் பாசம் என்ற சொல் உள்ளது. பாசம் என்ற சொல்லுக்கு தமிழில் தலை என்ற சொல்லே சிறந்த சொல்லாட்சியாக அறிஞர்கள் கருதுகின்றனர். ஞானசம்பந்தரும் தன்னுடைய தேவாரத்தில் விளையாததோர் பரிசில் வரு பசுபாச வேதனை ஒன் தலையாயின தவிர வரு தலைவன் என்று தலை என்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார். கந்தபுராணமும் சான்றவர் ஆய்ந்திர தக்கவாம் பொருள் மூஞ்சல மறையலாம் மொழிய நின்றன ஆஞ்சதோர் தொல்பதி ஆறுயிர் தொகை வான்திகள் தலை என வகுப்பர் அன்னவே என்று முப்பொருள்களை பற்றி பேசுகின்றது. தலை என்பதற்கு தடை என்ற சொல்லும் வழக்கத்தில் உள்ளது. இந்த தலையாகிய தடை எதை தடை செய்கிறது? உயிரின் அறிவை தடை செய்கிறது. அறியாமை என்பது அறியாத நிற்றல் ஆகிய தொழிலை குறித்தாலும் அது ஆகுபெயராக நின்று அறியாமையை செய்யக்கூடிய பொருளை குறிக்கின்றது. இந்த அறியாமையை செய்யக்கூடிய பொருள் ஆணவமலம் எனப்படும். அறிவிற்கு தடையாய் உள்ளது ஆணவம். எனவே அறியாமை ஆணவத்தின் காரியம் என்பது பெறப்படுகிறது. எனவே உண்மை விளக்கமும் அறியாமை ஆணவம் என்று குறிப்பிடுகிறது. இதுவே முதல் தடை. உயிருக்கு ஆணவமலமே முதல் தடையாக இருப்பதால் அது மூலமலம் எனப்படுகிறது. எந்த நிலையாக இருந்தாலும் ஆணவம் அறியாமையே செய்கிறது. ஆணவம் என்பதற்கு அணுத்தன்மை செய்வது என்று பொருள். அதாவது இயற்கையில் விரிவுடையதாகிய உயிரின் அறிவை மிகச் சுருங்கியதாக செய்வது ஆணவ மலம். அணுத்தன்மை பெற்றதாலேயே உயிர்கள் அணுக்கள் என பெயர் பெற்றது. எனவே இன்பத்திற்கு காரணம் அறிவு, துன்பத்திற்கு காரணம் அறியாமை என்பது பெறப்படுகிறது. உயிர்கள் அடையக்கூடிய எல்லா வகையான துன்பத்திற்கும் ஆணவமலமே அடிப்படையான காரணம். எனவே உமாபதி சிவாச்சாரியார் இருள் இன்றேல் துன்பு என்று வினவுகிறார். இத்தகைய துன்பத்தை தருகின்ற ஆணவமலம் தான் ஒன்றை இருப்பதாகவே ஒருவருக்கும் தெரிவதில்லை. உலகத்தில் உள்ள புற இருள் பொருட்களை காண விடாமல் கண்ணை மறைத்து நிற்கும். ஆனால் இருள் என்ற பொருள் உள்ளது என்று தன் இருப்பை காட்டும். ஆனால் இந்த இருளை விட கொடியதான ஆணவம் பிற பொருளையும் காட்டுவதில்லை, தன்னையும் காட்டுவதில்லை. உமாபதி சிவாச்சாரியார் கூறுகிறார், ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது என்று. மேலும் பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டென்றாம் கணவர்க்கும் தோன்றாத கற்பு என்று கூறுகிறார். உமாபதி சிவாச்சாரியார் ஆணவத்தை ஒரு பெண்ணாக உருவகம் செய்து இருட்பாவை என்று குறிப்பிடுகிறார். ஆணவம் என்ற பெண் ஆன்மாக்களாகிய ஆடவர் பலரோடு தொடர்பு கொண்டிருந்தும் அந்த ஆன்மாவாகிய கணவர்க்கும் தனது உண்மை இயல்பை என்றுமே காட்டிக்கொள்ளாது என்று கூறுகிறார். சைவ சமயம் தவிர ஏனைய சமயங்கள் ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் ஆணவ மலம் உயிர்களால் அறிய முடியாத ஒரு பொருளாக இருக்கின்றன. மேலும் இந்த உயிருக்கு ஏற்படக்கூடிய துன்பம் எல்லாவற்றிற்கும் காரணம் மாயை கண்மங்களே என்று கூறுகிறார். அது முற்றிலும் தவறாகும்.
காரணம், மாயை என்பது உடம்பும் உலகப் பொருள்களும். இவை அறிவுக்கு விளக்கமே செய்யுமே தவிர அறியாமையை செய்யாது. கண்மம் என்பது செயலாகும். செயல் அறிவை துலங்கச் செய்யுமே அன்றி மழுங்கச் செய்யாது. ஆகவே மாயையும் கண்மமும் விளக்கு போன்ற தன்மையுடையது. அவற்றை இருள் தன்மையுடைய ஆணவ மலத்தோடு ஒப்பிடுவது பொருத்தமாகாது. உயிர்களுக்கு அறியாமையை தரும் பொருள் மாயை கண்மங்களுக்கு வேறான ஒன்று. அதுவே ஆணவ மலம். எடுத்துக்காட்டாக, இருண்ட பாதையில் ஒருவன் விளக்கின் துணை கொண்டு நடந்து செல்கிறான். அப்பொழுது அவன் தவறி கிணற்றில் விழுந்து விடுகிறான். அவன் கிணற்றில் விழுந்தது அந்த இருளால் தானே தவிர அந்த விளக்கின் ஒளியால் அல்ல. எனவே நமக்கு ஏற்படுகின்ற துன்பம் இருளாகிய ஆணவ மலத்தால் தானே தவிர விளக்கு போல உதவி செய்ய வந்த மாயை கண்மங்களால் அல்ல என்பது பெறப்படுகிறது. அருணந்தி சிவாச்சாரியார் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யுமன்றே என்று கூறினார். மயக்கமும் உம்மை கொடுத்து ஓதினார். மயக்குதல் மாயையின் இயற்கை தன்மை அன்று, ஆணவத்தோடு கூடி நிற்கும் செயலாலேயே தோன்றியதாகும். ஆகவே அந்த மயக்கம் ஆணவத்தின் காரியம் என்று தெளிவாக தெரிகிறது. இந்த ஆணவ மலம் தனது ஆவாரக சக்தியாலும் அதோநியாமிக சக்தியாலும் உயிர்களுக்கு செய்யும் கொடுமை அளவிடுவதற்கு அரியதாகும். எனவே அருணந்தி சிவாச்சாரியார் ஆணவ மலத்தை பொல்லாத ஆணவம் என்று குறிப்பிடுகிறார். எல்லா வகையான துன்பத்திற்கும் காரணமான ஆணவ மலம் உயிரை எப்பொழுது பற்றியது என்று கேட்டால், அது இப்பொழுது பற்றியது என்ற கால எல்லை சொல்ல முடியாது. ஏனென்றால் அனாதியில் உயிருக்கு ஆணவ மலம் இல்லை என்றால் அது சுத்த நிலையில் இருந்திருக்கும். தூய்மையான நிலையில் இருக்கும் ஒரு ஆன்மா தனக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆணவ மலத்தை சென்று அடையாது. ஆணவ மலம்தான் சென்று உயிரை அடைந்திருக்குமோ என்றால் ஆணவ மலம் சடப்பொருள், அது உயிரை பற்றாது. இந்த இரண்டையும் தவிர இறைவன் ஆணவ மலத்தை கூட்டி வைப்பான் என்று கூறினால், சிவபெருமான் உயிர்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய ஒருவன். அவன் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆணவ மலத்தை உயிர்களோடு சேர்த்திருக்க மாட்டான். எனவே ஆணவ மலம் உயிர் என்று உண்டோ அன்றே இருந்தது என்று பெறப்படுகிறது. இதை இருபா இருபஃது எம்மை அணைய தானோ மாட்டாது யானோ செய்கிலன் நீயோ செய்யாய் நின்மலன் ஆயிட்டு என்று கூறுகிறது. ஆணவம் உயிரோடு அனாதியிலேயே சம்பந்தப்பட்டது என்று கூறினால் அது உயிரின் இயல்பாக இருக்குமோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு பொருளுக்கு தம்மின் வேறுபட்ட இரு தன்மைகள் இருக்காது. எடுத்துக்காட்டாக, நீரின் தன்மை குளிர்ச்சி, அதற்கு மாறான வெப்ப தன்மையை அது கொண்டிருக்காது. அதுபோல உயிரின் இயல்பு அறிவு. எனவே அறியாமையை செய்யக்கூடிய ஆணவ மலம் உயிரின் இயல்பாக இருக்க முடியாது. மேலும் ஒரு பொருளின் இயல்பு கெட்டால் அப்பொருளும் கெடும். முத்தி நிலையில் ஆணவம் கெட்டு உயிர் நிற்கிறது. எனவே ஆணவ மலம் உயிரின் குற்றமே அன்றி குணமல்ல. உமாபதி சிவாச்சாரியாரும் திருவருட்பயனில் இருள் இன்றேல் துன்பு என் உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாக போம் என்று கூறுகிறார். அதாவது, இந்த ஆணவம் உயிரின் குணம் என்றால் அதனை போக்கும் பொருளாகிய திருவருளால் அது கெடும் பொழுது குணமாகிய அது கெடவே உயிரும் அதனோடு இல்லையாகிவிடும். ஆனால் முத்தி நிலையில் ஆணவம் மட்டுமே கெடுகிறது, உயிர் அழியாது இருக்கிறது. எனவே ஆணவம் உயிரின் குணமல்ல, அது உயிருக்கு அனாதியே உள்ள குற்றம் என்று கூறுகிறார். அது எப்படி ஒரு பொருளுக்கு அனாதியே ஒரு குற்றம் இருக்க முடியும் என்ற ஐயம் நமக்கு ஏற்படுகிறது. எடுத்துக்காட்டாக, நெல்லுக்கு உமியும் செம்பருக்கு களிம்பும் இயற்கையாகவே உடன் தோன்றியதாகவே இருந்தாலும் அவை ஒரு காலகட்டத்தில் நீங்கக்கூடிய பொருளே. அதுபோல ஆணவ மலமும் பக்குவம் ஏற்பட ஏற்பட உயிரின் அறிவிலிருந்து விலகும் என்பது பெறப்படுகிறது. இதை சிவஞான சித்தியார் ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் என்று கூறுகிறது. ஆணவ மலம் பொருளால் ஒன்றாக இருந்தாலும்
அளவிறந்த சக்திகளை உடையது. வேறுபட்ட பல கால வரையறைகளில் உயிர்களை விட்டு நீங்குகிறது. எல்லா உயிர்களும் ஒரே காலத்தில் முக்தி அடையாமல் வேறு வேறு காலத்தில் முக்தி அடையும். அவை நீங்கும் பொழுது பக்குவம், பரிபாகம் என்ற சொற்களால் அழைப்போம். ஆணவமல மறைப்பு தூலம், சூக்குமம், அதிசூக்குமம் என்ற 3 நிலைகளில் இருக்கும். இந்த ஆணவமல மறைப்பின் பொறுத்தே உயிர்கள் 3 வகையாக கொள்வர். அதாவது ஆணவமலம் தூல நிலையில் இருக்கும் உயிர்களை சகலர் என்றும், சூக்கும நிலையில் இருப்பவர்களுக்கு பிரளயாகலர் என்றும், அதிசூக்கும நிலையில் செயற்படும் உயிர்களை விஞ்ஞானகலர் என்றும் அழைக்கிறோம். இல்லது வாராது, உள்ளது போகாது என்பது சர்க்காரியவாதம். ஆணவ மலமும் என்றும் உள்ள பொருள் என்பதால் முத்தி நிலையிலும் அழியாது நிற்கும். ஆனால் அதனின் சக்தி முழுமையாக வலுவிழந்து காணப்படும். அந்நிலையில் ஆணவ மலம் இருந்தும் இல்லாதது போல் இருக்கும். எடுத்துக்காட்டாக, அங்கே தம்மனை மந்திரத்தில் தேர்ச்சி பெற்றவர் நெருப்பில் கை வைத்தாலும் அது சுடாது. அதுபோல ஆணவ மலம் இருந்தாலும் அது முத்தி நிலையில் நம்மை தாக்காது. இதுநாள் வரை இறைவன் நம்மோடு இருந்தாலும் சிவானந்தத்தை அடைய விடாமல் செய்தது. ஆனால் முத்தி நிலையில் ஆணவத்தின் மறைத்தல் தொழில் ஒழிந்தவுடன் உயிர் அந்த சிவானந்தத்தை சிறிதும் இடையூறின்றி அனுபவிக்கும். எனவே உண்மை விளக்கம் இத்தை விளைவித்தல் மலம், அதாவது உயிர் முத்தி இன்பத்தை அடைவதற்கு காரணம் ஆணவம் மறைத்தல் தொழிலை ஒழிந்ததாலேயே என்று கூறுகிறது. இப்படிப்பட்ட துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆணவ மலத்தின் பிடியிலிருந்து நீங்கி இறைவனின் திருவடிகளை அடைய பிரார்த்திப்போம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.